டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஸ்வந்த் சர்மா வீட்டில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது ஒரு அறையில் மூட்டை மூட்டையாக பணக்குவியல் இருந்ததாக செய்திகள் வெளியாகின. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 3 பேர் விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஹில் நாகு, ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி GS சந்தவாலியா, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் அடங்கிய இந்த குழு தன் அறிக்கையை கடந்த 3ஆம் தேதி சமர்ப்பித்தது. பல்வேறு தரப்பினரும் நடத்தப்பட்ட விசாரணை கிடைத்துள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் நீதிபதி யஸ்வந்த் சர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணக்குவியல் இருந்ததை இந்த குழு உறுதி செய்துள்ளது. தற்போது அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள யஸ்வந்த் சர்மாவுக்கு எந்த பணியும் ஒதுக்கப்படவில்லை. தன் தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நீதிபதி பதவியிலிருந்து யஸ்வந்த் சர்மாவை விலக்கும்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் உச்சநீதிமன்ற கொலிஜியத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற நீதிபதிகளிடமும் தலைமை நீதிபதி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வரும் 13ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் அதற்குள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.